என் வீட்டுல எங்க அப்பா சொல்வாரு, போன் வந்துச்சு நான் சொல்வாரு, நான் இல்லைன்னு சொல்லும் பாரு. யார் பேசுறதுன்னு கேட்க சொல்வார். முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்புறம் அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துட்டார் அப்பா. என் வயதில்லை, நான் எதையெல்லாம் கற்றுக்கொண்டேன்னு யோசிக்கிறேன். நான் என்ன தெரியுமா செய்வேன் போன்ல? யார் பேசுறது? அப்துல் காதர் அங்கலா? யார் வேணும்? அப்படி பாப்பா அப்பா அப்படி பாரு. அப்பா அப்பா இல்லைன்னு சொல்றார். அடி வாங்கியிருக்கேன் நான். எங்க அம்மா உட்காந்து வெளியில பேசும். இன்னைக்கு என்ன சமைச்ச சார் ஃபைசு? சிக்கன் வறுத்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சேன். எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் மட்டும் தான் வீட்டுலன்னு எனக்கு தெரியும், சிக்கன் வறுக்கலன்னு எனக்கு தெரியும். டாம்பிகத்துக்கு அம்மா சொல்லிட்டு இருக்கு பக்கத்து வீட்டுல. எனக்கு ஏன் சிக்கன் வைக்கலன்னு கேட்டிருக்கேன் நான். அடிச்சிருக்காங்க அம்மா 4 பேர் முன்னால. கடைசி வரைக்கும் குழந்தை. நான் யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய விஷயங்களை நான் கீழே போட்டதே கிடையாது. வீட்டில் சூழல் எதுவாக இருந்தாலும் குழந்தைகளை ஆளுமையுடன் வளர்ப்பதற்கான, அடிச்சாலும் அது பெரிய அடி கிடையாது, அணைச்சுக்கிடுவாங்க, நாம் தைரியமாக நம் வீட்டில் சுற்றி கொண்டிருக்கலாம் என்கின்ற அந்த ஆற்றல். அதே நேரத்தில் நான் சத்தியத்தில் தான் இருக்கிறேன். அன்று இரவே அம்மாவும் அப்பாவும் நம்மை பாராட்டுவார்கள். நான் பொய் சொல்லாததற்கு என் அம்மா பாராட்டுவார், நான் பொய் சொல்லாததற்கு என் அப்பா பாராட்டுவார். பாராட்டு என்கின்ற ஒற்றை விஷயத்தை மனதில் கை கொள்ளுங்கள்.